வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாடிட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். பிரதீப் துரை ஐயா இன்னும் வரல. அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா குரு வணக்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்புணர்வு இடையக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்மோ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்ய குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிரிவுகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தார் என் சந்தோஷச் செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதால் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு
மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி இரவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திர தௌல் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்சிய கவி உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் மொழி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆழ்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் முன்னுள்ளம். வேந்தருக்கும் வேதருக்கும் அணிதருக்கும் பொது இது விரிந்தறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கியே. நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's grand wisdom poem, realization of the truth led me to explain. Universal magnetism is the all-pervading power throughout the functioning universe. Around the vast functioning universe, the static state exists, which is plenum almighty, the unified force. The same static state in the functioning universe is filled with energy particles, and they are spreading waves, shadow wave particles. This is the universal magnetic field. In this field, all kinds of masses are formed, and in the interparticle space, magnetism is continually being physically transformed as pressure, sound, light, heat, smell, and taste. Within a living being, the magnetism is additionally transformed into mind. The magnetic field of a living being is called biomagnetism. These two aspects of magnetism have been explained many times by our Guru. By understanding the universal magnetism and biomagnetism, one can explore all the secrets of life and universe, enabling one to discover the spiritual knowledge, which is the depth of the human mind. One can thus understand the subjective phenomena, unified force, life force, and magnetism, then the divine character of love and compassion will fully blossom to ensure peace and happiness in life. Spirit is the fundamental energy particle. When we disintegrate any mass, finally we come to the finest and tiniest stage that cannot be further disintegrated. Such a basic fundamental stage is the energy particle. The energy particle is actually a whirling wave with speedy, self-rotative force. It is a fragment, a broken piece of the static state, the almighty plenum. The static state can be envisaged as the ocean and the energy particles as its waves. It is the energy particle that is called spirit. In between the perceivable universe and the infinite state or the energy particles, consciousness in continuation, the very same magnetism is getting transformed into a marvelous mind wave in all organisms, including mankind, which is able to exhibit all the wonderful qualities of consciousness.
Visualize the almighty energy particles, waves, masses, and the physical transformation of waves into pressure, sound, light, taste, and smell. All these are happening only due to the pressure of the static state. The words consciousness and mind are one and the same. Consciousness is used elaborately in both the fields of philosophy and science. The word mind is used to describe the behavioral qualities of living beings. Actually, the inner meaning of both words is one and the same. Consciousness in its peripheral state, flickering as mind within the physical body. Hence, all are part of total consciousness. Consciousness in its functional state of energy particle is characterized with three inseparable qualities: pattern, precision, and regularity. Maharishi lost all the beliefs of personified gods, and he had eagerness to understand the real God that was increasing every day. Fortunately, he met a spiritual master who initiated him into Kundalini meditation. It is a method of psychic practice focusing the mind on the biomagnetic wave at the endocrine glands, especially on the pituitary and pineal glands. He practiced this method of meditation regularly and religiously. Gradually, there was a change in his mental attitude. The wave frequency of his mind was gradually reduced from emotions to peaceful state. Correspondingly, the sharpness and perspicuity improved. It through all the day in day-to-day activities and achievements, the craving desire of knowing God was lingering in his mind. Suddenly one day, in deep meditation, he saw the whole universe with millions and millions of stars and blue-black sky. He already knew the earth, the planets, the plants, living beings, and mankind. The inside appearance of the universe was a miraculous and wonderful new vision at that time of complete dedication of his mind. From that day onwards, his journey of consciousness went on with renewed vigor and strong hope that he was very near to the realization of the truth. It was an inexplicable experience of inner happiness, day and night, that he felt with holistic vision of earth and cosmos as one unit, as a physical body of the Almighty. He was often remembering that holistic and panoramic vision of the universe. He began thinking about how the innumerable planets and stars evolved. A common formula, that association of energy particles is mass, came to his mind. He understood that all the planets and stars are nothing other than the association of infinitesimal energy particles. So this short analysis brought him to the understanding that only two principles, energy particles and space, make the whole universe. Another complex question came to his mind: of these two main principles, which should have started from which? By deeper dedication, he got the answer that the particle would have started from the space. Then he came to the conclusion that the energy particle and all its ineffable, wonderful qualities would have been inherent in the space, imperceptible and latent. Maharishi says anyone can realize the way he understood. He realized the truth. The existence and functions of the energy particle cannot be perceived even by the most powerful microscopes. Its volume is so minute and spinning speed is so fast. The particle can never be captured for examination by any means. Only by intuition and reason the sixth sense must analyze and assume its qualities, confirming the assumptions by study of natural phenomena. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு பஞ்ச இந்திரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
இன்றைய கவி பற்றிய விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உடல் தியானம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த அருமையான பயிற்சியை உலகத்துக்கு கொடுத்த போது ஒரு கேள்வி வந்ததாம். இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு என்ன தகுதி அப்படின்னு ஒருவர் கேட்டாங்க. என்ன தகுதி இருக்கு இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஒருவருக்கு என்ன தகுதி தேவை அப்படின்னு கேட்டபோது சுவாமிஜி சொன்ன பதில் உடல் என்ற ஒன்று இருக்க வேண்டும், அதற்குள்ளே உயிர் என்ற ஒன்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், இதுதான் தகுதி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்கே தொடங்குறாங்க மகரிஷி? பயிற்சிக்கான ஆதாரத்தை முதல்ல உடல்ல இருந்து தொடங்குறாங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கை என்பது தனி மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம், அடுத்தது சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றினுடைய இணைப்பு தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்படி வாழ்வதற்கு, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த பயணத்திற்கு மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வாகனம் தான் இந்த உடல். அப்ப இந்த உடல் என்று சொல்லக்கூடிய வாகனம் நிறைய சித்தர்கள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன். அந்த ஓம்புறதுக்கான வழி, அந்த உடலை எப்படி பாதுகாத்து கொண்டு போறது. அப்ப அங்கதான் மகரிஷியுடைய அந்த பயிற்சிகள் தொடங்குது. அது உடற்பயிற்சின்னு சொல்றதை விட உடல் தியானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த தியானம் அடைய வேண்டிய ஞானத்துக்கான வழிய அஷ்ட அங்கங்களாக சொன்னாரு பதஞ்சலி முனிவர் இல்லைங்களா? நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு சொன்னார். இப்ப முதல்ல இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நமக்கு தெரியும். நியம நியமங்கள் நமக்கு கொடுத்துடுறாங்க. அடுத்தது ஆசனம், எந்த நிலையில செய்யணும், இந்த உடலை சரியா பாதுகாத்துக்கிறதுக்கான சரியான நிலைகள் எது எது. அப்ப அப்படி வடிவமைச்சாங்க அந்த உடற்பயிற்சி. அடுத்தது அதுக்குள்ளேயே மூச்சினுடைய தன்மையும் சரிப்படுத்தக்கூடிய பிராணாயாமத்தையும் உள்ளே வச்சு, அடுத்ததாக தவம், மனதுக்கு போகும்போது கொடுக்குறாங்களே பிரத்யாகாரா அப்படிங்கிறது என்ன? எங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனசை ஏதோ ஒரு புறம் திருப்புறது இல்லைங்களா? இப்ப எத்தனையோ பாக்குறோம், நம்ம நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி பல விதவிதமானது பண்ணும்போது காதுல பாட்டை போட்டு கேட்டுட்டு பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டு பண்ணுவாங்க. ஆனா அங்க மனம் எங்க போயிட்டு இருக்குங்க? உடலுக்கு பயிற்சி கொடுக்கும் போது மனம் வேற எங்கேயோ இருக்கு. ஆனா இங்க மகரிஷி ஏன் உடல் தியானம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, வெளியே அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனதை எங்கே அசைவு கொடுக்கிறோமோ அங்க திருப்பினா இன்னும் அதிகமான ஜீவகாந்த தெளிவு ஏற்படும். உடல் தளர்த்துதல் நமக்கான இறுதி பயிற்சி. நம்ம மகரிஷியோட குரல்ல எல்லாருமே கேட்டிருப்போம். அதுல ஒரு வரி சொல்லுவாங்க இல்லைங்களா? நம் மனம் என்ற ஜீவகாந்த அலையை கொண்டு எந்த இடத்தில் வைக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி அணு அடுக்கு சீரமையும். அந்த டெக்னிக் தான் நாம இந்த உடல் தளர்த்துதல்ல உபயோகப்படுத்துறோம்னு சொல்லுவாங்க. அப்ப அது உடல் தளர்த்துதல் அல்ல, முதல்ல கைப்பயிற்சியில இருந்தே அந்த டெக்னிக் தான் நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்ப கைகளை மேலே தூக்குறோம் அப்படின்னா மனது எங்க இருக்கணும்? எந்த உறுப்பை அசைக்கின்றோமோ அந்த உறுப்புல வைக்கும் போது. ஐயா குரு வணக்க பாடல்ல ஒரு வரி சொன்னாங்க இல்லைங்களா? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இது என்ன விதி? இது இயல்பூக்க நியதி. அப்ப இங்கேயே என்ன பண்றோம்? கைகளை மேலே தூக்கும் போது மனம் என்ற ஜீவகாந்த அலை கைகள்ல கொண்டு போய் வைக்கும் போது அங்கே அணு அடுக்கு சீரமைது, குழப்பங்கள் நீங்குகிறது, இரத்த வெப்ப காற்று ஓட்டங்கள் சீராக இயங்கும் போது அங்கே எங்கேயும் தடையும் இல்லை, வேக வேறுபாடும் இல்லை, தேக்கமும் இல்லை. அப்ப நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப இதை வெறும் கைகளுக்கு மட்டும் கொடுக்கல, பல அசைவுகள் மூலமாக கைகள்ல தொடங்கி உடல் முழுவதுக்குமான ஒரு அருமையான உடல் தியானத்தை கொடுத்திருக்காங்க. ஏன் கண்களை மூடி செய்யணும் அப்படிங்கறது நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப அங்கே மனமும் ஒன்றிணையும் போது அது உடற்பயிற்சி அல்ல, உடல் தியானம். ஆனா ஒரு 3 பயிற்சிகள்ல மட்டும் கண்களை திறந்து கொண்டு பண்ணுவோம். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மகரிஷி. கண் பயிற்சி அது கண்களுக்காக கொடுப்பது. அதனால கண்டிப்பா கண்களை திறந்து பார்த்து பண்ணும்போது அந்த அசைவுகள், அந்த தசைகளுக்கு அசைவுகள் கொடுக்கும் போது கண் பயிற்சியினுடைய முழுமையான நன்மை கிடைக்கும். அடுத்த 2
அதாவது கைப்பயிற்சியினுடைய இறுதி நிலையிலும், அதே போல மகராசனத்தினுடைய இறுதி நிலையில செய்யக்கூடிய முதலை பயிற்சியில, அது ரெண்டுலயும் இதே உடம்பு மேல வச்சிருக்கக்கூடிய அபரிமிதமான அன்புதான். அந்த உடம்புக்கு ஒரு மாறுபாடை கொடுத்துடக்கூடாது. அங்கே அந்த இருப்பு நிலை, அந்த ஸ்டெபிலிட்டி போயிடும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சோம்னா. அப்ப எவ்வளவு அழகாக இந்த உடலை ரசிச்சிருக்காங்க மகரிஷி. இது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம். இன்னைக்கு பேசக்கூடிய பாடலுக்கு கூட இந்த உடல் தியானம் பற்றின விளக்கம் கூட பொருந்தும். அவங்க சொல்லக்கூடியது இறைவனை பார்க்கறதுக்கான தொடக்க புள்ளி எங்கேன்னா நமக்குள்ள இருந்துதான். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் இந்த தன்மையை அறிவதோ முடியாதுன்னு வேறொரு பாடல சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ அதுதான் காந்தம். அப்போ இந்த தனி மனிதனாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய பின்னத்துக்கும் இறைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய பாலமாக இருப்பது இந்த ஆக்க உணர்வான காந்தம்னு சொல்றாங்க. இப்ப இந்த காந்த தன்மையை கொண்டுதான் எல்லாவற்றையும் நாம அனுபவித்து கொண்டு இருக்கோம். இப்ப இந்த உடலுக்குள்ள மனதை திருப்பி, மனம்ங்கிறது வைக்கமே அதுவும் ஒரு ஜீவகாந்த அலை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களை அசைக்கிறோமே, கைகளை மேலே தூக்கி சுழற்றி வஜ்ராசனத்துல அமர்ந்து அப்படின்னு ஒவ்வொரு இயக்கத்திலும் அங்கே ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது என்னங்க? அந்த காந்த தன்மையில ஏற்படக்கூடிய மாற்றம். அந்த மாற்றம் நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறது. அப்ப இந்த ஐந்தை பற்றியும் ஒருத்தர் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா அவங்க உலகத்தை அறிஞ்சவங்கன்னு வள்ளுவர் சொல்றார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறார். அதையேதான் இந்த பாடல்ல மகரிஷி குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த ஒரு அருமையான ஒரு ஞானத்தை, ஒரு இறைவனை பற்றிய தன்மைய அடைகிறதுக்கான முதல் பயிற்சி எங்க தொடங்குது? இந்த உடலை பேணுவதில் இருந்துதான். அவர் சொன்னார் இல்லைங்களா, உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. உடம்பினுள்ளேதான் அந்த ஒரு பொருள் இருக்கு. எது? அந்த எல்லையற்ற பரம்பொருள். அதனுடைய பின்னப்பட்ட நிலைதான் நாம இருக்கிறோம். அப்ப அந்த பின்னத்தை உள்ள கடந்து பார்த்து அதிலிருந்துதான் அந்த டொட்டாலிட்டிக்கு போக முடியும். அதனாலதான் மகரிஷி உன்னை பற்றி அறியணும்னாலும் கடவுளை பற்றி அறியணும்னாலும் ஒரே வழிதான்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டிய என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. எனது? அது குருவை பின்பற்றுவது. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு அடைந்தால், குருவை அடைஞ்சிட்டோம். அவர் எப்படி ஒரு வழி சொல்லி கொடுக்கிறாரு? அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த. அப்ப நமக்குள்ளே திரும்பி பாக்குறோம். அந்த உடல் தியானம் உடற்பயிற்சியில தொடங்குது, பழக்கமாயிடுது. அந்த உடலுக்குள்ளே மனதை கொண்டு போய் வைப்பது சுலபமான பிறகு உயிர் மேல மனதை வைக்க கத்து கொடுக்கறாங்க. பிராணமய கோஷத்துக்கு போறோம். அப்ப அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய புருவ மத்தியில உணர்த்த, பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அங்க என்ன பேதமா இருக்கிறோம்? அவங்க வேற, நான் வேற. என்னுடைய குணம் வேற, அவங்க வேற. அவங்களுக்கும் எனக்கும் 1000 வேறுபாட பாக்குறேன் இல்லையா? 4 அறிவு உயிர், 3 அறிவு உயிர், அது உயிர் அல்லது இது உயிர் உள்ளதுன்னு பிரிச்சு பாக்குறோமே, அது எல்லாத்தையும் கழிக்க சொல்றார். பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அப்ப அதையேதான் இன்றைய பாடல்லையும் மகரிஷி கொடுக்குறாங்க. அந்த காந்த நிலையை புரிந்து கொண்டால் கடவுள் நிலை புரிந்து விடலாம். ஒரு சின்ன உதாரணம், அந்த கடவுள் தன்மையாக இருப்பதை ஒரு விளக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த விளக்கு ஒரு இடத்துல வச்சிருக்கு. அதற்கு மேல ஒரு பானை போல நம்முடைய இந்த பிறவி, இந்த உடல் உயிர் இணைஞ்ச இந்த பிறவியே ஒரு பானை மாதிரி இருக்கு. அந்த பானையில 5 ஓட்டைகள் இருக்கு. அந்த 5 புலன்கள் வழியாகத்தான் அந்த இறைவனுடைய தன்மையை நாம உணர்ந்துட்டு இருக்கோம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 அதற்கான புலன்களாக மெய்வாய் கண் மூக்கு செவி. அப்ப அது வழியா வெளிச்சம் கம்மியா தானக வரும் இல்லையா? யோசிச்சு பார்க்கலாம். ஒரு விளக்கு, அதன் மேல ஒரு பானை மூடப்பட்டு இருக்கு. அந்த பானையில 5 ஓட்டைகள் இருக்கு. அப்போ இருட்டுல அந்த ஓட்டைகள் வழியாக விளக்கு எவ்வளவு கம்மியாகத்தான் வெளிச்சம் தெரியும். இப்ப அதை கடந்து அந்த பானையே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும் அந்த விளக்கினுடைய ஒளி? அந்த நிலைக்குதான் நம்மள மகரிஷி கூட்டிட்டு போறாங்க. அந்த எல்லையற்ற இறைநிலையும் நாமும் ஒன்றாயிட்டோம்னா அங்க இந்த புலன்கள் வழியாக பண்ணக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் குறைந்து மொத்தமா அந்த தித்திப்பை உணர தொடங்கிடும். பாவக்காய் கசப்பா இருக்கு,
அந்த பாவக்காயினுடைய கசப்பை போக்குறதுக்காக ஒரு துளி வெல்லம் போடுறோம். அந்த ஒரு துளி, ஒரு சின்ன ஒரு துண்டு வெல்லம் அந்த பாவக்காய்க்கு தித்திப்பை கொடுத்துடுது. அப்போ மொத்த தித்திப்பையும் உணர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த இறைநிலையை பற்றிய உணர்வு. அததான் மகரிஷி நான் உணர்ந்ததை உங்களுக்கு விளக்குகின்றேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. அப்ப உடல்ல தொடங்கின நம்முடைய பயணம் எங்கே போய் நிக்குதுங்க? அந்த உடலுக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை உணர்வுல போய் நிக்குது. அப்ப அந்த தியானத்தை பற்றி பேசுறாங்க. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம். அந்த கடவுள்ங்கிறவர் எருது எல்லையற்ற பரம்பொருள், அதனுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த மனம், அதுவும் காந்த அலைதான். அது யூனிவர்சலா இருந்து வான்காந்தமாக இருந்து நமக்குள்ளே ஜீவகாந்தமாக மலர்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிலிருந்து பின்னப்பட்டு வந்த விண் முதல் இயக்கம், அதுல இருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த இயக்கம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதன் மாய திருநடன காட்சியாய் எங்க அதனுடைய அத்தனை இயக்கங்களும் எங்க தொடங்குதுங்க? முதல்ல விண்ணாச்சு, அதுல சுழற்சி, அங்க இருந்து அடுத்தது காற்று, நெருப்பு, நீர், நிலம், 5 பௌதீக பிரிவுகளும் சரியான விகிதத்தில் இணைந்தது. அங்கே ஓரறிவு உயிர் தோன்றியது. அங்கிருந்து அந்த தொடர்ச்சி அப்படியே 6வது அறிவுடைய மனிதனிடம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம் என்ற 6 கண்மாத்திரைகளாக அதை அத்தனையும் அறியக்கூடிய அறிவுடைய மனிதனாக படைக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு மாந்தருக்குள்ளேயும் ஊறு, ஓசை, மனம், ஒளி, சுவை, மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள் இல்லையா? இப்ப பேசுறது கேட்கறதுக்கும் அதே மேக்னட்டிசம் தான், பேசுறதுக்கும் மேக்னட்டிசம் தான், பார்ப்பதற்கு. சோ இந்த அந்த காந்த தன்மை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த செயலும் நடப்பதில்லை. அப்ப அத்தனை விளைவுகளுக்கும் காரணம் என்ன? இன்ப துன்பத்துக்கு காரணமும் அதே காந்தம் தான் இல்லையா? ஒரு உணவு சாப்பிடுறோம், அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு. முதல் ஒரு பீஸ் சாப்பிடும்போது அப்படியே சந்தோஷமாக இருக்கு. அங்க என்ன இருக்குங்க? காந்தத்தினுடைய எழுச்சி அளவாக இருக்கும்போது அது இன்பமாக இருக்கு. அதையே திரும்ப திரும்ப இன்னும் வேணும்னு எடுத்துக்கும் போது அங்கே தேவையான அளவு காந்த எழுச்சி பெற முடியல, அங்கே அதுவே துன்பமாக மாறிவிடுகிறது. அப்போ இன்பம் துன்பம் அனைத்தும் இந்த காந்தத்தின் விளைவுதான். இப்ப இத மகரிஷி உணர வைக்கிறாங்க. எப்ப உணர முடியும்? ஓடுற ட்ரெயின்ல இருந்து பார்த்தா எதுவும் தெரியாது. அப்ப மகரிஷி முதல்ல அந்த ட்ரெயினை அமைதிப்படுத்துறதுக்கு தவம் கொடுக்கறாங்க. அந்த அமைதி நிலையில கடந்து உள்ளே சென்று பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன பொருளையும் பார்க்க முடியும். அப்ப அந்த இயக்கத்தை உணர உணர ஒவ்வொரு பொருளையும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கிறோம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பது அறிவுன்னு சொன்னாரு வள்ளுவர். அப்ப அதுதான் நாம பண்றோம். எந்த பொருளை பார்க்கும் போதும் அதை கழித்து கழித்து, உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும், பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளொன்றோ மிச்சமாகும், பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது என்ன? அந்த இருள், அகண்டம், நிர்விகப்பம், மௌனம் எனும் பூரணமே. அப்ப அதுதானே நாமும். அப்படி இருக்கும்போது அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்க முடியும். அதை எப்போ உணர முடியும்? சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம் அப்படிங்கிறார். இப்ப நமக்கு நாமே நமக்குள்ளே கடந்து பார்க்கும்போது கேள்விகளுக்கு பதில் நமக்குள்ளே கிடைக்கும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவா என்பதை இங்க அடிப்படையா சொல்றாங்க. இது எல்லாருக்கும் பொதுன்ட்டாங்க. பாரதி சொல்வார் இல்லைங்களா, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோன்னு சொல்வார். குண்டலினி சக்தியை பற்றிய ஒரு பாடல். அதுல யாரு சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் கிடையாது இந்த உயிர்த்தன்மைக்கு. அதே போலதான் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் எல்லாருக்கும் பொது இந்த காந்த தத்துவம். விரிந்து அறிவில் இறையுணர விளக்கினே விளங்கியே. நம்ம மகரிஷி முழுமையாக உணர்ந்து அதன்படி வாழ்ந்து முழுமை பெற்ற நிலையை அனுபவித்து அந்த நிலையை தான் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ விளக்கினே விளங்கியே அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உணர்ந்து ஓதுதல் அப்படிங்கிற மாதிரி மகரிஷி அதை தன்னோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப பரிசோதனை சொல்றதை விட அதை பரீட்சித்து பார்த்து
எப்படி சாதாரண மனிதனால் இந்த நிலைக்கு போக முடியும், அதற்கு எப்படி எளிமையாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அருமையான இந்த ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை நம்ம இன்றைய இந்த 20ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் என்பதை இந்த ஒவ்வொரு பாடலும் விளக்குகிறது. எளிமையா கொடுத்தாங்க, அதை எளிமையா செய்து நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்விப்போம். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை முறையாக செய்து பூரண உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக மன அழுத்தமின்றி சந்தோஷமாக குடும்ப அமைதியோடு தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய தவம், உடல் தவம் பற்றி சிறு குறிப்பு மற்றும் ஞானக்களஞ்சிய கவிக்கு தமிழ் விளக்கம். அருமை அம்மா, அருமை. இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும், தமிழிலே விளக்கம் வழங்கி சிறப்பித்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் இருக்காங்களா? இல்லையா? இருக்காங்க. பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடற்கொடி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறை வெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இந்த தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.